சித்தாந்தமா சினிமாவா, லட்சிய கூட்டமா இல்ல ரசிகர்கள் கூட்டமா? மணல் கொள்ளையில இருந்து, கனிம வள கொள்ளையில இருந்து, மதுபான கொள்ளையில இருந்து எல்லா விஷயத்திலயுமே ஊழல் பண்ணிருக்காங்களே, அவங்கள எதிர்த்து நின்றுட்டு இருந்த ஒரு தலைவரை தான் நாங்க சீமானவர்களை பார்த்தோம். ஆனா இப்போ திராவிடம் இல்லாம தாவேக்காவை எதிர்க்கிறதுக்கு காரணம் என்ன? கரு பழனியப்பன் அவர்கள் எப்படி காமராஜர் மேல ஒரு அவதூறா ஒரு கருப்பு இங்க தெளிச்சாங்களோ, அதே மாதிரி ஏபிஜே அப்துல் கலாம் அவர் மேல ஒரு கருப்பு இங்க இவர் தெளிக்கிறாரு. என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னா, என்னடா அது, ஒரு காலத்துல கோபேக் மோடி அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ வெல்கம் மோடி அப்படின்னு ட்ரெண்ட் பண்றாங்களே, சந்தேகமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வியை நம்ம சேகர் பாபு அவர்கள் கிட்ட கேட்கும் போது அவர் என்ன பதில் சொல்றாரு தெரியுமா? இப்போ எங்களுக்கு அந்த வேர்டை ட்ரெண்ட் பண்றதுக்கான அவசியமே இல்லை. நாங்க அப்போ எதிர்கட்சியா இருந்தோம், அதனால கோபேக் மோடி அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணோம். இப்போ நாங்க ஆளுங்கட்சியா இருக்கோம், அதனால எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பதிலை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னும் அரசியல்ல நிறைய தில்லுமுள்ளு வேலைகள் பண்ணிக்கிட்டு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. யாரெல்லாம் தில்லுமுள்ளு வேலை பண்றாங்க, எந்த மாதிரியான வேலைகள்லாம் ஈடுபடுறாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுகள்ல முழுக்க பார்க்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போயிடலாம். திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, அதாவது எதிர்கட்சியா இருந்த அந்த காலத்துல மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சாலே ஒரு விஷயத்த பரப்புவாங்க. அப்படி பரப்பப்பட்ட ஒரு வேர்டு தான் கோ பேக் மோடி அப்படின்றது. அப்போ என்ன விஷயம் சொன்னாங்க தெரியுமா? மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ரீச் ஆகும்போது அவரை யாரெல்லாம் வெல்கம் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே அசிங்கப்பட்டவங்க அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு பண்ணாங்க. ஆனா அப்படி சொன்னவங்க இன்னைக்கு என்ன பண்றாங்க தெரியுமா? அன்னைக்கு கருப்பு சட்டை போட்டாங்க, இன்னைக்கு வெள்ளை சட்டை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மோடி அவர்கள் வருகைக்காக நாங்க ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கோம், மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி திமுகல இருக்கிற பல நிர்வாகிகள், உதாரணத்துக்கு டிஆர்பி ராஜா அவர்கள்ல இருந்து, கனிமொழி அவர்கள்ல இருந்து எல்லாருமே மோடி அவர்கள் வருகை தந்தது ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்ததா ஒரு ஆலோசனை கூட்டமும் நடந்திருக்கு. அந்த ஆலோசனை கூட்டத்துல மோடி அவர்கள் ஒரு 2-3 விஷயங்கள் சொல்றாரு. என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா, கடந்த 11 வருடங்கள்ல 11 மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டுக்கு திறந்து வச்சதாகவும், அது மட்டும் இல்லாம கடந்த 10 வருஷங்கள்ல 3 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்காக நிதி ஒதுக்குனதாகவும், இந்த என்டிஏ ஆட்சியில தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு நடந்திருக்கு, காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சு அப்படின்னா அவங்க எல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆலோசனை கூட்டத்துல பேச, அதற்கு டிஆர்பி ராஜா அவர்கள் இந்த மாதிரி காதையும் சொல்லிடுற மாதிரி கேட்காத மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு உட்கார்ந்துருந்தாங்க. நீங்க என்னதான் ரியாக்ஷன் கொடுத்தாலும் அவர் சொல்றது எல்லாமே உண்மைதானே? ஒரு காலத்துல நீங்க கோபேக் மோடின்னு சொன்னவர் தான் கடந்த 11 வருஷத்துலயும் 10 வருஷத்துலயும் தமிழ்நாட்டுக்காக இவ்வளவு விஷயம் பண்ணியிருக்காரு. இப்போ அதை சொன்னா உங்களுக்கு கசக்குதா அப்படின்ற மாதிரி தான் கேள்வி கேட்க தோணுது. அப்படி நீங்க பேசினவங்க இப்போ நீங்க வெள்ளை சட்டையை போட்டுட்டு அவங்க கூட தான் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. கேட்டா அப்போ நாங்க எதிர்கட்சி, இப்போ நாங்க ஆளுங்கட்சி அப்படின்னு பயங்கரமா ஒரு முட்டை கொடுத்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு காலத்துல எதிர்கட்சி தலைவரா இருந்த ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு? பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வரவே கூடாது, வந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கே அது அவமானமா இருக்கும், தமிழ்நாடே கெட்டு போயிடும் அப்படின்னு பேசினவரு இன்னைக்கு மருத்துவமனையில உட்காந்துட்டு வீடியோ கால் மூலமா நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்தது எங்களுக்கு பெருமையா இருக்கு அப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு. ஆக மொத்தம் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க கோபேக் மோடி அப்படின்ற ஒரு வேர்டை ட்ரெண்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னா வெல்கம் மோடி அப்படின்ற வேர்டை ட்ரெண்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரியே ஒரு அரசியல் வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு மக்களை இப்படி ஏமாத்திட்டு இருக்கீங்களே. இப்போ நான் சொல்றேன், மக்களாக உங்களுக்கு செஞ்ச சாதனைகளோட பட்டியலை சொல்லவா? சொன்னா இன்னைக்கு ஒரு நாள் போதாது. அடுத்ததா அரசியல்ல தில்லுமுள்ளு பண்ற ஒரு இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்டிகே தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் தான் இருக்காரு. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சீமானவர்கள் ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்துட்டு வந்தாரு. என்ன காரணம் அப்படின்னா,
முத்து அவர்களுடைய மறைவுக்கு வந்து அவரால் போக முடியாத காரணத்தினால ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும், திராவிடத்தை எதிர்த்த ஒருத்தர் போய் பார்த்துட்டு பேசிட்டு வந்திருக்காரு, இதற்கப்புறம் வெளியே வந்து நல்லா அகைன் வந்து ஆவேசமா பேசுவாரு, திரும்பவும் திராவிடத்தை எதிர்ப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மனுஷன் ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாருங்க. என்ன காரணம் ஏதுன்னே தெரியல. இன்ன வரைக்கும் தமிழ் தேசியம் தான் அவருடைய கொள்கையை வச்சிட்டு இருக்காரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் திராவிடம் அப்படின்றத அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு மனுஷன் ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன மாற்றம் அப்படின்னு தெரியல, ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து ஒரு விஷயம் வருது. என்ன அப்படின்னா, சித்தாந்தமா சினிமாவா, எங்களுக்கு வந்து எங்களுடைய எதிரி வந்து தாவேகா தான். சீமான் அவர்களை பொறுத்தவரை தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கொள்கையை கையில எடுத்ததுனால மட்டுமே அவருக்கு வந்து இளைஞர்களுடைய ஆதரவு வந்து ரொம்ப அதிகமாவே கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். தாவேகாவோட வருகையினால அந்த இளைஞர்களோட ஆதரவு குறையுமா அப்படின்னு கேட்டா அதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பின்னாடி இருக்கிற கூட்டம் எல்லாமே ரசிகர்களுடைய கூட்டம். இவருக்கு வர இளைஞர்கள் கூட்டம் எல்லாமே கொள்கை ரீதியா வந்த கூட்டம். அதனால தாவேகாவோட வருகையினால சீமான் அவர்களுக்கு பாதிப்பு இருக்குமான்னு கேட்டா அந்த பாதிப்பு அங்க இல்லை. அதையெல்லாம் தெரிஞ்ச நம்ம சீமான் அவர்கள் இப்போ கடந்த ஒரு நாளுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த அறிவிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, தாவேகா இடையிலான ஒரு போர் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நார்மலாவே தெரியும், போர் அப்படின்னா சின்ன விஷயமாவா இருக்கும், பெரிய விஷயம். அது இருக்கிற எல்லா படைகளையுமே திரட்டி ஒரு நாட்டுக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு சின்ன கட்சியோட அவர் வந்து போர் நடத்த போற அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. இதை அறிவிச்சதுக்கு அப்புறமா எல்லாருக்குள்ளயுமே ஒரு சந்தேகம் வருது, என்னடா அது, திராவிடத்தை எதிர்த்த ஒரு மனிதர், தமிழ் தேசியத்தை கையில எடுத்து அந்த கொள்கையை உயிர் மூச்சா வச்சிருக்க ஒரு மனிதர் திடீர்னு ஏன் தாவேகாவை ஏன் தாக்கணும்? இதற்கு காரணம் என்னவா இருக்கும்? ஒருவேளை ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா அங்கனுக்குள்ள ஏதாவது நடந்திருக்குமா, அங்க ஏதாவது பேசியிருப்பாங்களா, அதனாலதான் திராவிடத்தை எதிர்க்காம இவர் வந்து தாவேகா அவர்களை எதிர்க்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வந்தது. அங்கே போர், லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர், சண்டை. இவருடைய இந்த பேச்சை கேட்ட உடனேயுமே நாத்தாக்கால இருக்கக்கூடிய உறுப்பினர்களா இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ஷாக்கிங்கா இருந்தது. ஏன் நம்ம தலைவர் வந்து இப்படி பேசுறாரு, வரலாற்றை பெருமையா பேசக்கூடிய ஒரு மனிதர் இன்னைக்கு வந்து எதிர்காலத்தை நோக்கி பேசுறாரு, என்னைக்குமே இவர் இப்படி பேசினது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்து வச்சிருக்காங்க. இவர் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, சித்தாந்தமா சினிமாவா, லட்சிய கூட்டமா இல்ல ரசிகர்கள் கூட்டமா அப்படின்னு தாவேகா தலைவர் விஜய் அவர்களை எதிர்த்து ஒரு வார்த்தையுமே பேசியிருக்காரு. என்ன காரணமா இருக்கும், ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாரு? ஒருவேளை அவருக்கு வரக்கூடிய ஓட்டை தாவேகா பிரிச்சு எடுத்துட்டு போயிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தால அப்படி பேசுறாரா, இல்லை அப்படின்னா தாவேகாவை பொறுத்தவரை அவங்களுடைய கொள்கையும் திமுக கொள்கையும் ஒன்னா இருக்கு, அப்போ தாவேகாவை அழிச்சா திமுக ஆட்டோமேட்டிக்கா வீழ்ந்துரும் அப்படின்ற ஒரு காரணத்தை மையமா வச்சு அவரு தாவேகாவை இப்படி எதிர்க்கிறாரா அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குள்ளேயும் வருது. இது மட்டும் இல்லாம ஊடகங்கள்ல நிறைய பேர் பல கேள்விகளை நம்ம சீமான் அவர்கள் மேல முன்னெடுத்து வச்சுட்டே இருக்காங்க. அந்த கேள்விகள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு படிக்கிறேன். அந்த கேள்விகள் எல்லாமே அதற்கு சரியான பதில் சீமான் அவர்கள் கொடுப்பாரா அப்படின்றத நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தமிழக வெற்றிக் கழகம் தமிழின அழிப்பிற்கு துணை நின்ற கட்சியா? தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியா? தமிழக வெற்றிக் கழகம் மணல் கொள்ளை, மலை கொள்ளை, கனிம வள கொள்ளை என்பவற்றிற்கெல்லாம் ஈடுபட்ட கட்சியா? தமிழக வெற்றிக் கழகம் ஊழல் செய்து தமிழக அரசை கடனில் வீழ்த்திய கட்சியா? தமிழக வெற்றிக் கழகம் மதுபான கடைகளை திறந்து வைத்த கட்சியா? இது மட்டும் இல்லாம தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிராக எந்த காரணமும் இல்லாமல் அவர்களை எதிர்க்கிறீர்கள், என்ன காரணமா இருக்கும், உங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள்ல சீமான் அவர்களை நோக்கி பல கேள்விகள் வந்து முன் வந்துகிட்டே இருக்கு. இப்போ இவங்க கேட்கிற கேள்விகள் எல்லாமே ஒரு பக்கம் நியாயம் தானே. என்ன அப்படின்னா, தாவேகா கட்சியை பொறுத்தவரை இப்போ உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி, அவங்க வந்து தமிழ்நாட்டுல இன்னும் ஒரு கட்சியா அங்கீகரிக்கப்படவே இல்லை, இன்னும் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு கட்சியாவே இல்லை. அப்படி இருக்கும்போது நாத்தாக்கா தலைமையில இருந்து ஏன் தாவேகாவை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேள்வியும் வச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ இருக்கிற திமுக மாடல் அரசு இருக்கு இல்லையா, இந்த 2021
காலகட்டங்களில் இருந்து 2025 இப்போ வரைக்குமே எவ்வளவோ ஊழல் பண்ணியிருக்காங்க. மணல் கொள்ளையில இருந்து, கனிம வள கொள்ளையில இருந்து, மதுபான கொள்ளையில இருந்து எல்லா விஷயத்திலையுமே ஊழல் பண்ணியிருக்காங்களே, அவங்கள எதிர்த்து நின்றுட்டு இருந்த ஒரு தலைவரை தான் நாங்க வந்து சீமானவர்களை பார்த்தோம். ஆனா இப்போ திராவிடம் இல்லாம தாவேகாவை எதிர்க்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த தாவேகா கட்சி மணல் கொள்ளையிலையோ இல்ல ஊழல்லையோ எதுலையாவது ஈடுபட்டிருக்காங்களா? இல்லையே, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம தமிழக அரசை கடனில் வீழ்த்திய கட்சியா அப்படின்னு சொல்லிட்டும் கேட்டிருக்காங்க. இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே எந்த ஒரு பதிலுமே சீமானவர்கள் தரப்புல இருந்து வரவே இல்லை. எப்பயுமே சீமானவர்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். சீமானவர்கள் பேச போறாரு அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு கருத்து இருக்கும் அப்படின்றது. ஆனா இவரு வரலாற்றையும் ஏதாவது ஒரு கருத்தோடையும் பேசக்கூடிய சீமானவர்கள் இப்போ சம்பந்தமே இல்லாம தாவேகா கூட போர் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்க, ஒருவேளை இது ஒரு காரணமா இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. என்ன அப்படின்னா, சிறுபான்மையினரோட ஓட்டுகள் எல்லாமே 15% வந்துருங்க. அந்த ஓட்டு எல்லாத்தையுமே தாவேகா வந்து பிரிச்சு எடுத்துருமோ அப்படின்ற ஒரு நோக்கத்துல, அப்படின்ற ஒரு பயத்துல சீமானவர்கள் இந்த மாதிரி பேசுறாரோ அப்படின்ற சந்தேகம் ஒரு பக்கம் வந்தாலும், இந்த தாவேகா நாத்தாக்கா போர் சண்டை இதை பொறுத்தவரை திமுக வந்து அங்க ஜாலியா தான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவங்களுடைய வாக்குகளுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராது. ஏன் அப்படின்னா திமுகவை பொறுத்தவரை அவங்களுக்குமே ஒரு 15-18% சிறுபான்மையினரோட ஓட்டுகள் வந்துடும். அப்படி இருக்கும்போது நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கோங்க, நாங்க அதை பாத்துக்கிறோம், எனக்கு வர வேண்டிய ஓட்டு கிடைச்சு போச்சு அப்படின்ற மாதிரி சீமான் அவர்களையோ இல்ல தாவேகா விஜய் அவர்களையோ திமுக தூண்டி விட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஈடுபடுறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. இவ்வளவு விஷயம் வந்து சீமான் அவர்கள் பண்றதுனால சுத்தி இருக்கிற தம்பிகளா இருக்கட்டும் இல்ல நிர்வாகிகளா இருக்கட்டும் அவங்களுக்கே ஒரு குழப்பம் வந்திருக்கும். என்ன, ஏன் திடீர்னு இந்த மாதிரியான ஒரு பேச்சு வருது, என்ன காரணமா இருக்கும் அப்படின்றது. கூடிய சீக்கிரத்துல அதற்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சா சரியா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஒரு விஷயம் பண்ணிருக்கலாம், திராவிடத்தை நான் எதிர்க்கிறேன், தாவேகாவை நான் எதிர்க்கிறேன், அதிமுகவை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 கட்சியையுமே நீங்க எதிர்த்து நின்றுருந்தீங்க அப்படின்னா உங்க மேல இந்த ஒரு சந்தேகம் வந்திருக்காது. திராவிடத்தையும் விட்டுட்டு அதிமுகவையும் விட்டுட்டு தாவேகாவை மட்டும் எதிர்க்கிறது என்ன மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். காரணம் கேட்டா கவர்ச்சியான ஒரு அரசியல் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றீங்க. தாவேகா விஜய் அவர்களை பொறுத்தவரை சினிமால இருந்து வந்தவர் அவரு அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு பண்றீங்க. அப்போ நீங்க சினிமால இல்லவே இல்லையா? ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை அவர் சினிமால இருந்து வரவே இல்லை, அப்படிதானே? அப்போ இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஒண்ணுமே இல்லாத உப்பு சப்பு காரணத்தை சொல்லி ஏன் தாவேகாவை எதிர்க்கணும்? நீங்க அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு வேற 8 மாத காலம் தான் இருக்கு. ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சண்டைக்கான காரணம் என்ன? ஒருவேளை கூட்டணி பிரிஞ்சு கூட்டணி மாறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றது அதுக்கு அடுத்து தான் தெரியும். என்டிகேவை பொறுத்தவரை இன்ன வரைக்குமே தனிச்சு நின்றுதான் வாக்குகளை சேகரிச்சுட்டு வர்றாங்க. அதுலேயும் ஏதாவது ஒரு குளறுபடி பண்ணாமல் காரணத்தை சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வச்சிங்க அப்படின்னா சரியாக இருக்கும் அப்படின்றது எங்கள் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது. சரி, அடுத்ததா அரசியலில் யார் தில்லுமுள்ளு பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போமா? அடுத்ததா இந்த பட்டியலில் யார் இருக்காங்க அப்படின்னா கரு பழனியப்பன் அவர்கள். இவரை பொறுத்தவரை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கரு பழனியப்பன் அவர்கள்னா யாரு? பேச்சாற்றல் கொண்டவர். அது மட்டும் இல்லாமல் நிறைய சினிமாக்கள்லையுமே நடிச்சிருக்காரு. இவர் திமுக நிர்வாகியாகவும் இருந்திருக்காரு. இப்பவும் திமுக நிர்வாகி தான். இவர் வந்து ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி அரசு பள்ளிக்கு போயிருக்காரு. போயிட்டு அங்க மாணவர்கள் கூட நிறைய விஷயத்த பேசியிருக்காரு. பேசும்போது எப்படி காமராஜர் மேல ஒரு அவதூறா ஒரு கருப்பு இங்க தெளிச்சாங்களோ அதே மாதிரி ஏபிஜே அப்துல் கலாம் அவர் மேல ஒரு கருப்பு இங்க இவர் வந்து தெளிக்கிறாரு. என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னா, ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பொறுத்தவரை அவர் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிற மாணவர்களை மட்டும்தான் போய் பார்ப்பாரு, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து அவர் போகவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான கரும் புள்ளிய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மேல திணிக்கிறாரு. போனா என்ன இருக்கட்டும், நான் ஏன் அரசு பள்ளினா உடனே வரேன் எல்லா இடத்துக்கும் ஒத்துக்குவேன். ஏன் தெரியுமா ஒத்துக்குவேன்? அப்துல் கலாம் ஐயா இருக்கார்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்துல் கலாம் என்ன பண்ணாரு? மாணவர்களை போய் பார்த்தாரு. எந்த மாணவர்களை பார்த்தாரு? சின்ன பிள்ளைகளை பார்த்தாரு இல்லை, தனியார் பள்ளி பிள்ளைகளை பூரா போய் பார்த்தாரு. ஐயாவுக்கு நேரம் இல்லை, அரசு பள்ளி பிள்ளைகளை போய் பார்க்குறதுக்கு நினச்சிட்டு நான் என்ன செய்வேன்னா அப்துல் கலாம் ஐயா விட்ட இடத்துல தொடருவோம், நம்ம அரசு பள்ளி பிள்ளைகளை போய் பார்ப்போம்னு நினைப்பேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள்லாம் அப்படி கிடையாது. நாங்கள் வந்து எல்லா ஸ்கூலுக்கும் போவோம், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் போவோம், ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் போவோம். நாங்கள் வர்றோம் அப்படின்னு தெரிஞ்சாலே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்கூலை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி பெயிண்ட் அடித்து வைப்பாங்க. அப்போவாவது அந்த ஸ்கூல் நீட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை பார்த்து சந்தோஷப்பட்டுப்போம். அதனால தான்
ஸ்கூல் எல்லாத்துக்குமே போய் விசிட் பண்ணிட்டு அங்களுக்குள்ள இருக்கிற மாணவர்கள் கூட பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. இந்த ஸ்பீச்சை பார்க்கல அப்படின்னா அவரோட ஸ்பீச் போய் பார்த்துட்டு வந்துருங்க. இவர் இப்படி பேசும்போது எல்லாருக்குமே ஒரு விஷயம் தோணுது. என்ன அப்படின்னா, ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை தாழ்த்துப்படுத்தி நான் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண நினைக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தோணுது. ஏன்னா அவருடைய பேச்சு அப்படிதான் இருக்கு. அவரை விட நான் நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன், அவருக்கு மேல நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி அவர் மேல தொடர்ந்து ஒரு கருப்பு புள்ளியை தெளிச்சுட்டே வந்திருக்காரு. இப்போ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரே ஒரு கேள்வி தாங்க கேட்க தோணுது. ஏங்க, நீங்க அரசியல் பண்றதுக்கு உங்களுக்கு வேற யாருமே கிடைக்கலையா? எதுக்காக ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை கையில் எடுத்து அவர் மேல ஒரு கருப்பு புள்ளியை தெரிச்சு நீங்க தான் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி எதுக்கு காமிச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தாமு அவர்கள் தெரியுமா? தாமு அவர்கள் பேசுறதை விடையா நீங்க பேசிட்டு இருக்கீங்க? அவர் பேசுற பேச்செல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா நீங்களாம் பேசுறது ஒரு விஷயமே இல்லைன்ற மாதிரி இருக்கும். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய கொள்கைக்கு ஏத்த மாதிரி அவர் சொன்ன மாதிரி ஒரு ஸ்கூலுக்கும் போயிட்டு அங்க இருக்கிற மாணவர்களை பார்த்து அவங்கள உற்சாகப்படுத்தி இன்ன வரைக்கும் அந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா தாமு அவர்கள் தான் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய பேச்சை போய் கேளுங்க. நீங்க உங்களுடைய பேச்சை திருப்பி கேட்டு பாருங்க. எவ்வளவு ஒரு ஆணவமான பேச்சா இருக்கு. எப்படி இந்த பேச்சுல அரசியலை சின்ன சின்ன குழந்தைகள் கிட்ட நீங்க திணிக்கிறீங்க அப்படின்றத. இப்போ அரசியல் தில்லுமுழு வேலைகள் யாரெல்லாம் பண்றாங்க, முன்னாடி எப்படி பேசுனாங்க, இப்போ எப்படி பேசுறாங்க, எந்த மாதிரி அரசியல் பேச்சுலாம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே பார்த்தோம். என்டிகேவை பொறுத்தவரை அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, சித்தாந்தமா சினிமாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு. எதற்காக இந்த விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்தடுத்த பதிவுகள்ல இன்னும் அரசியல் சம்பந்தமான விஷயங்களை பார்ப்போம்.